இப்போ மலை மேலே இருக்கிற முருகன். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தைக்கிருத்திகை. ஸோ காலையிலே எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு முருகர் கோவிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. அண்ட் என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா செங்கம் பக்கத்தில் இருக்கிற மண்மலை முருகர் கோவிலுக்கு தான் காலையிலே கிளம்பியாச்சு. அண்ட் முருகர் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இந்த குளிர் பனி இதெல்லாம் தெரியல, முருகரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. அண்ட் போக போக பார்த்திங்கன்னா வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் வெயில் வந்தாலும் குளிர் இருந்துட்டு தான் இருந்தது. அண்ட் ஃபைனலாக கோவிலுக்கு வந்துட்டோம். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகரும் இருப்பார், முருகரும் இருப்பார். அங்கே சாமிக்கு கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு, அப்பா முருகனே நல்ல புத்தியை கொடுப்பான்னு சொல்லி சாமி கும்பிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு மேலே முருகரை பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மலை மேலே இருக்கிற முருகன். அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விநாயகரும் முருகரும் இருந்தார். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நடந்து போயிட்டு மேலே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸில் நடந்து மேலே போகலாம். இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். ஸோ அப்போல்லாம் இந்த அளவுக்குலாம் படிக்கட்டுலாம் போட்டு கட்டாமல் தான் இருந்தது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா சீர்திருத்த பணி நடந்துட்டு தான் இருக்குது போல். அண்ட் கண்டிப்பாக இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு வருவேன். இந்த கோவிலுக்கு இப்போ நான் 2வது டைம் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்திருந்தப்போ இந்த கோவில்லையுமே கிரிவலம் சுற்றுவாங்க. ஸோ இந்த மலையை சுற்றி வருவாங்க. நானுமே சுற்றியிருக்கேன். கொஞ்சம் தூரம் தான் சுற்றி வந்து மேலே பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போனோம். இந்த வாட்டி நான் கிரிவலம் போகல. அது ஆடி கிருத்திகை அப்போ தான் போவாங்க. ஸோ ஆடி மாதம் வந்தப்போ நான் கண்டிப்பாக போவேன். அப்போ நான் உங்களுக்கு கிரிவலம் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போது வந்து மேலே சாமியை பார்த்துட்டு விளக்கேற்றிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு அவுட்டர் சைடில் பார்த்திங்கன்னா சிவனும் இருக்கார். ஒரு மரத்தடியில் சிவன் லிங்கம் மட்டும் இருக்குது. இது இன்னும் கட்டி ஓரளவுக்கு பெருசாக பண்ணலை. கண்டிப்பாக கட்டிடுவாங்க. ஸோ கட்டினதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு நான் வருவேன். அப்போ உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன். சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நேச்சர், ஃபுல்லாக மலை இருக்குது மேலே. அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேச்சர் தான். இதுதான் சாமியோட கோபுரம், மூலஸ்தானம் இதுதான். இதுக்குள்ளே தான் வந்து முருகர் இருக்கார். அப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டு கீழே இறங்கி போயாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் நான் நிறைய என்னை பற்றின வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.